ஆண்டவனே எங்கே இந்த கடையில் தருமி கேட்குற ஒருத்தர் கூட வாங்கி பேசிக்கியே ஆண்டவனேன்றாங்க. இவன் தான் இவன் கையில் தான் இருக்குது அந்த மிச்சரு கையில் போட்டுக்கிறாங்களே, அந்த காப்பு கையிலேயே வச்சுட்டு இருக்கிறான். இது திங்கிறதுக்கு வழி இல்லையே. அங்கேதான் அதோட மிச்சர் தான் போடுறாரு அவர் கையில். மிச்சர் எடுத்து அந்த பிச்சைக்காரி கையிலேயே போட்டான். இவன் பேட்டி கொடுத்துட்டாங்க. ஆட்டு மோம் தப்பிச்சு ஓடி போயிட்டான்டா அப்படி. இல்லை இல்லை நீ ஏதோ ஒரு என் மாவனை அம்மாவுக்கு பண்ண அப்படின்னு ஏற்பா அவங்க அப்பா போய் பேசி நான் இந்த காட்டு தான் மாடு ஏற்றுறேன். இந்த கரெக்டுக்கு இந்த கரெக்டை ஏற்றி விட்டால் போதும், எங்களுக்கு மாடு மேய்க்கும். இந்த இதுதான் எங்களுக்கு தடமை. இந்த 3 பேர் தான் மாடு ஓட்டிட்டு வரேங்க. 3 பேர்த்தில் 2 பேர்த்த மாட்டை நீ ஓட்டிட்டு போங்க, புல்லு காட்டில் விட்டுருங்க. நீ ஒரு ஆள் மட்டும் கஞ்சிக்கு போகணும் அப்படின்னு என்னை பிரிச்சுக்கிட்டேன். அப்படி ஒரு 15 கிலோமீட்டர்னு எவ்வளோ வருமா நம்மளுக்கு மாதேஸ்வரம்ல பெட்டா 15 கிலோமீட்டரு நடந்தே தான் கூட்டி போகிறாங்க. இதே கரடு இதே தடம். அவனையும் அப்படியே உடம்பால துணியை போட்டு விட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு காடு வாசல் இவராடு 3 பேர் தான் போகிறாங்க. 3 பேரும் போய் இந்த மேடு ஏறினாங்க. அங்கே சேத்துக்குளம்னு இருக்குது இல்லையா, சேத்துக்குளம் அங்கே இந்த கடை கட்சி ஊர் அவத்தில் தான். இந்த இதெல்லாம் கடையாச்சா அலங்காடு. அங்கே போனால் ஊர் பேடி நிறுத்தி என்ன வேணுமோ உணவுப் பொருள் வாங்கிக்கலாம். அந்த இடத்துல கொண்டு போய் அந்த கடையாண்ட அவர் என்ன பண்ணுறாங்க, வேறப்பா இங்கே உனக்கு எதோ சாப்பிட்றியடா அப்படிங்கிற. எனக்கு எதோ வேண்டாம் அப்படின்றான். சரி நாங்கள் டீ குடிக்கிறோங்கடா, நீ டீ குடிக்கிறியடான்றாங்க. இல்லை சார் நான் எதையுமே குடிக்க மாட்டோம் அப்படின்றான். டேய் மிச்சராவது தண்டுறா அப்படின்றாங்க. இல்லை சார் வேண்டாங்கடா. டே புட்றா கையில் அப்படின்னு அந்த கையில் கொண்டாந்து மிச்சர் தான் கொடுக்குறாங்க. வாங்கிட்டான் கையில். சரி நாங்கள் வெளில உள்ளே போய் டீ குடிச்சிட்டு வரோங்க. அவங்க சாராயம் குடிக்கிறது சொல்கிறதில்ல, டீ குடிச்சிட்டு வரோங்கடா. நாங்கள் சாப்பிட்டு வர வரைக்கும் உக்காந்துட்டு நாங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பக்கம் தானே, இங்கே கொண்டு போய் ஒப்படைச்சி போட்டுருங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் அடிக்கலை ஒன்று உதைக்கலை, எந்த தொந்தரவும் ஒன்றும் பண்ணல அப்படின்றாங்க. சரி சார் நீங்கள் போய் சார் பார்த்துட்டு வாங்க. நான் உட்காந்து எனக்கு என்ன காப்பு தானே இருக்குது, இந்த காப்பில் இருக்கிறது அப்படின்றாங்க. அந்த காப்பு கையிலேயே தான் போடுறாங்க. அப்படியே இந்த இடத்துல ஒரு பெரிய மனுஷி வர. ஆமாம் வீட்டுக்கு தர்மம் எடுத்துகிட்டு வர மாதிரி வந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவனே எங்கே இந்த கடையில் தருமி கேட்குற ஒருத்தர் கூட வாங்கி பேசிலையே ஆண்டவனேன்றாங்க. இவன் தான் இவன் கையில் தான் இருக்குது அந்த மிச்சரு கையில் போட்டுக்கிறாங்களே, அந்த காப்பு கையிலேயே வச்சுட்டு இருக்கிறான். இது திங்கிறதுக்கு வழி இல்லையே. வர்றான் அங்கேருந்து வந்ததும் அந்த மிச்சர் தான் போடுறாரு அவர் கையில். இந்த மிச்சர் எடுத்து அந்த பிச்சைக்காரி கையிலேயே போட்டான். போட்டுட்டு யோசனை பண்ணோம், என்ன வழி, இன்னொரு வழியில் தப்பிக்கணுமே, ஏதோ ஒரு வழி இருக்குதான்னு பார்த்தா இந்த பக்கமும் சரியான உனிமுள்ளான வேலி போட்ட மாதிரி இருக்குது தடம். உனிமுள்ள பார்த்தோம். ஆமாம் புதைங்க. சரி மண்டி போட்டுக்கிட்டு அப்படி போனால் தப்பிச்சுக்கலாமா. அவங்க 2 பேரும் சரக்கு அடிக்கிறாங்க. நல்லா இவன் கண்டுக்கிட்டான். அது தெரிஞ்சுக்கிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ளே போந்துக்கிட்டாங்க 2 பேர் ரோமில். காப்பு கையில் இருக்கிறவன் எங்கே ஓடி போயிடுவான் அப்படின்றதா உங்களுக்கு ஒரு தகரியம். அவர் அப்படியே காப்பு கையிலேயே உள்ளே போந்து வச்சுப்பான். அப்படி கழுத்தோலாம் இல்லாங்கலாம் அப்படியே உள்ளே பூந்து அதே இதெல்லாம் இப்படி விளக்கிட்டு இதே ஒரே தண்ணி விளக்கிட்டு உள்ளே போந்துக்கிட்டு அதனால உணவு ஏதோ ஒரு சந்து கிடைக்காதா காட்டுக்குள்ளே உள்ளே போந்தான். சந்தில் உள்ளே போந்துக்கிட்டாரா. உள்ளே போய் பார்த்துக்கிறோம் சுமார் 3 கிலோமீட்டர் ஏறிக்கிறேன். அப்படி அந்த மேட்டில் வேறு ஏறி இருந்தாலும் வந்து நைட்டு ஆகி போச்சு, இருட்டு ஆகி போச்சு. என்ன போய் பண்ணுறது, இருட்டு ஆகி போயிட்டான். வர வந்து அந்த கொம்பத்தியெல்லாம் அதுக்கு முன்னே அழிச்சிட்டாரு. அழிச்சு அந்த கல் மாலை கொண்டாந்து வச்சு அதையும் வந்து இப்படி கல் மல்லியை வச்சு வலிச்சு அதை நக்கி விட்டு ஒரு பாறை மாலை வந்து இந்த மெத்தலத்தை இந்த வந்து இந்தியத்த பக்கமாக வந்து படுத்துக்கலாம். ஓட என்ன ஆகி போயிடுது. நம்ம நைட்டில் தெரிஞ்சவங்க தனக்கு கட்டுக்குள்ள படுத்துக்கலாம், ஒரு தப்பிச்சுக்கிட்டுக்கல அப்படின்னு வந்து இந்த காட்டில் படுத்து விடிஞ்சு காத்தால எந்திரிச்சு வர்றதுக்குள்ள அவங்க அப்பா என்ன பண்ணாரு, நேற்று காடு மாவனை குடிச்சிட்டு போயிட்டானே. இவன் பேட்டி கொடுத்துட்டாங்க. ஆடு மோம் தப்பிச்சு ஓடி போயிட்டான்டா அப்படின்னு. இல்லை நீ ஏதோ ஒரு என் மாவனை அம்மாவுக்கு பண்ணிவிட்ட அப்படின்னு ஏற்பா அவங்க அப்பா போய் கேஸ் கொடுத்தான். இவன் தப்பிச்சு வந்துட்டான். இவன் தப்பிச்சு வந்து கட்டில் இருக்கிறான். அப்பனுக்கு தெரியாததுக்கு முன்னே அவங்க அப்பா போய் கேஸ் கொடுத்தான். என் மாவனை நீ தானே பிடிச்சிட்டு போனேன், என் மாவனை கோர்ட்டில் படிச்சிருக்கணும் அல்லது ஸ்டேஷனில் இருக்கணும். எங்கேயுமே இல்லை மாவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு சொல்கிறியே. என் மாவனை அந்த காட்டு சேனல் தானே கூட்டிகிட்டு போனேன், நீ ஏதோ ஒரு இடத்துல என் மாவனை அம்பாவுக்கு பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மினி வேற அவங்க அப்பா மினி என்ற அவர் கேஸ் கொடுத்துட்டார். கோசா வேற முனிசாமி முனிசாமி கேஸ் கொடுத்துட்டான். 6 மலை ஃபாரஸ்ட்டுக்கார் மாடை இப்படி ஆகி போச்சு.
அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வர மாவன் இங்கே இந்த கல் மேலே தாங்கிறாரு. இந்த கல்லுக்கு வந்துட்டார். அடையாளம். இதே கல்லாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அப்பனுக்கு தகவல் கொடுக்குறாரு. அப்பா மோர் கஞ்சி கரைச்சிட்டு வா, நேற்று இழுது கஞ்சி இல்லை, மோர் கஞ்சி கரைச்சிட்டு வந்து கொடுப்பா. இப்படி மாடு ஓட்டிக்கிட்டு நாங்கள் போகிறோங்க இந்த தரத்தில். மாப்பிள்ளை இப்படி தான் போயிட்டு வந்துட்டோம். வந்து சேர்ந்துக்கிட்டோம். அப்பனை போய் கஞ்சி கரைச்சிட்டு வந்து சொல்லு, நான் கஞ்சி குடிக்கணும், கலப்பாக்குது அப்படின்றாரு. நான் இந்த காட்டு தான் மாடு ஏற்றுறோம். இந்த காட்டுக்கு இந்த காட்டை ஏற்றி விட்டால் போதும், எங்களுக்கு மாடு மேயும். இந்த இதுதான் எங்களுக்கு தடமே. இங்கே 3 பேர் தான் மாடு ஓட்டிட்டு வரோங்க. 3 பேர்த்தில் 2 பேர்த்த மாட்டை நீங்கள் ஓட்டிகிட்டு போங்க, மாட்டை ஓட்டி போய் பில்லு காட்டில் விட்டுருங்க, நீ ஒரு ஆள் மட்டும் கஞ்சிக்கு போகணும் அப்படின்னு என்னை பிரிச்சுக்கிட்டா. அப்படி என்னை மட்டும் தான் பிரித்து அனுப்புகிறாரு. நீ கஞ்சி போய் அப்பா கிட்ட வாங்கிட்டு வரேன், நீ என்ன பண்ணுறீங்க 2 பேரும் மாட்டை ஓட்டுறீங்க, மாட்டை ஓட்டி போய் என் காட்டில் விட்டுட்டு வந்துடுங்க, மேவு காட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு அப்பா மோர் கஞ்சி கரைச்சிட்டு வந்தார். டே மாவனே காணணும், உமாலை கேஸ் கொடுத்துட்டு வாரட்டுக்காரு மாலை அப்படின்றாரு. வேறு ஏப்பா நான் தப்பிச்சு வந்துட்டேன்பா, நான் தப்பிச்சு அங்கே இப்படி தான் போய் இப்படி வந்தாங்க அந்த வேலையை காட்டுறாரு. அது சொல்கிறாரு, நானும் அவன் ஃபாரஸ்ட்டுக்கார் மேலே கேஸ் கொடுத்துட்டுண்டா, என்னடா இதுக்கு வழி என்னப்பா அப்படின்னு, நீ காணாதே தான் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவதான் சொல்கிறாரு, நீ காணாதே தான் தெரியணும் அப்படின்றாரு. அப்படியே நான் எவ்வளோ நாளைக்கு வாழணும் அப்படின்றது காணாதாண்டா தெரியணும். பாட்டுக்கார் மேலே கேஸ் கொடுத்த வரைக்கும் முடிகிற வரைக்கும் இல்லைன்னா எப்படியாவதா பார்க்கலான்னு சொல்லும் போதெல்லாம் வரோம். சரி அவர் ஒன்று உருவாகிட்டாங்க. அதுக்கு மேலே தான் கடத்திமானம் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அப்போ